ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விளாங்குறிச்சியிலேருந்து சேரன் மாநகர் தண்ணீர் பந்தல் டைடல் பார்க் வழியாக அவினாசி ரோடு போகிறக்காக ரயில்வே மேம்பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க ஹோப் காலேஜுக்கிட்ட. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அதோட அப்டேட்டு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட ரயில்வே ட்ராக் பக்கம் 2 பக்கமே போய் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா சேரன் மாநகர்லேருந்து தண்ணீர் பந்தல் வழியாக டைடல் பார்க் போயிட்டு பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டு அவினாஷ் ரோடு போயிட்டு ஹோப் காலேஜிலேருந்து டைடல் பார்க்கு வர வழியில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம 2 பக்கமே வேலைகள் நடந்துகிட்ருக்கான்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போயிட்டுருக்க பகுதிகளில் மட்டும்தான் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் மட்டும்தான் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவினாஷ் ரோட்லேருந்து டைடல் பார்க் வர பக்கம் வேலைகள் நடக்கலை. இப்போ அந்த பக்கம் வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. 2018 ரயில்வே தண்டவாளங்களுக்கு இடையில் இரும்பு கார்டர்கள் அமைச்சு மேம்பாலம் கட்டிட்டாங்க. ஏறுதளம் இறங்குதளம் அமைப்பதற்காக நிலங்களை கையகப்படுத்துறதில் தாமதமானனால 2025 தான் இந்த மேம்பாலத்தோட பணிகள் மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி டைடல் பார்க்கில் இருந்து வரவங்களாம் ரயில்வே கிராசிங்கை தாண்டி தான் போயிட்டுருக்காங்க. நடந்து போகிறவங்களாம் அவங்களுக்காக ரயில்வே சுரங்கப்பாதையெல்லாம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள்லாம் ஆரம்பிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மேம்பாலம் 48.75 கோடியில் 590 மீட்டருக்கு கட்டிகிட்ருக்காங்க. அவினாசி சாலையும் தண்ணீர் பந்தல் சாலையும் இணைக்கும் இருவழி பிரதான சாலையாக கட்டிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ மேம்பாலம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதிக்கு வந்தாச்சு. வேலைகள் விறுவிறுப்பாக போயிட்டுருந்துச்சு. ஜனவரி 2026 அண்டர் கிரவுண்டில் போயிட்டுருக்க குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டனால அதை மாற்றுறதுக்கு 15 நாள் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதை மாற்றியாச்சு. அதை மாற்றினதுக்கப்புறமா வேலைகள் மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அப்படியே மேம்பாலத்துக்கு கீழே போயிட்டுருக்கோம். டைடல் பார்க்குக்கு போகணும் அப்படின்னா அங்கே முன்னாடி போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு தான் போக முடியும். பில்லர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் மேலே எதுவும் வைக்கல. அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம இப்போ ரயில்வே தண்டவாளம் பக்கம் வந்தாச்சு. இந்த டைடல் பார்க்கு போகிற வழி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நடந்தால் போக முடியும். நம்ம ரயில்வே ட்ராக்லேருந்து இந்த பக்கம் பார்த்துட்ருக்கோம். வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நம்ம அப்படியே அவினாசி சாலை போயிட்டு அந்த பக்கம் வேலைகள் நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ அவினாசி சாலைக்கு வந்தாச்சு. ஹோப் காலேஜ் ஜங்ஷன் இது வந்து நம்ம லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். ஸ்மித் ஹாஸ்பிட்டல் பார்த்த மாதிரி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அப்டேட்டில் இந்த பக்கம் எதுவும் வேலைகள்லாம் நடக்கலை. இப்போ பில்லர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அந்த பக்கம் வீடியோ எடுக்கிறப்ப காலைல 7 மணி. இந்த பக்கம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் வேலைக்கு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் கழித்து வீடியோ எடுத்துக்கலான்ட்டு இப்போ வீடியோ எடுக்கிறப்ப காலையில் 11:30 மணி ஆயிடுச்சு. 11:30 மணிக்கு மறுபடியும் இந்த பக்கம் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள், இங்கே தான் ஆரம்பிக்குது. பில்லர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே தண்டவாளம் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இது வரைக்கும் தான் வண்டி போக முடியும். இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம டைடல் பார்க்லாம் போகிறவங்க நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ரயில்வே கிராசிங்கை தாண்டி தான் போயிட்டுருக்காங்க. நடந்து போகிறவங்களுக்காக ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மேம்பாலத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.